மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கடலூருக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் உதவிகள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் நிவாரண உதவிகள் வழங்குவோர் மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு மாதத்திற்கு மேலாக நீடிக்கும் கனமழையால் கடலூரை வெள்ளமும் மக்களை கண்ணீரும் சூழ்ந்திருக்கிறது. ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் நூற்றுக்கணக்கான கிராமங்களை நிலைகுலைய வைத்துள்ளது. வீடுகளை இழந்தும் உடைமைகளை இழந்தும் நிர்கதியாய் நிற்கும் மக்களுக்கு அரசும் தன்னார்வ அமைப்புகளும் வழங்கும் நிவாரணமே சற்று ஆறுதலாக இருக்கின்றன. இருப்பினும் அதிலும் பெரிய இடைவெளி காணப்படுவதுதான் சோகம். வெள்ளிக்கிழமை காலைல 6 மணிக்கு மரம் உண்டு சத்தம் கேட்டுட்டு நானும் பசங்க எல்லாம் வெளியே ஓடான்ட்டோம். உயிர் போஷா போதுன்ட்டு பசங்களை மட்டும் இட்டுன்னு ஓடான்ட்டோம். பொருள் பூரா அப்படியே நசுங்கி போய் மரம் பூரா அப்படியே வீட்டு மேலே தாங்க வீடு இல்லாததுனால இடையே உட்காந்துங்கிறோம். வெளியே உட்காந்துங்கிறோம் பசங்களை வச்சுன்னு மழையில் சுத்தமாக இடமே இல்லை. கட்டிக்க துணி கூட இல்லை. ஒரு வாரமாக மழை பெஞ்சின்னு வருது சார். இந்த சின்ன சேமகோட்டை கிராமத்தில் இது வரைக்கும் எங்களுக்கு நிவாரணம் கொடுத்ததில்ல. இந்த நிவாரணம் இப்போ தான் அம்மா வந்து கொடுத்ததில்ல. அரிசி, இந்த சம்காலம், இது பிரெட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த இதுல எங்களால் கஷ்டப்பட்டதில் ஒன்றும் முடியல. இன்னும் எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவி நீங்கள் ஏற்பாடு பண்ணி சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க சார். ஏரி குளங்கள் எல்லாம் ரம்பி போச்சுங்க. விவசாயம் வந்து அடியோட பாதிச்சிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சரியான முறையில் வந்து அரசாங்கமே எந்த ஒரு உதவி இது வரைக்குமே எந்த ஒரு அதிகாரியும் எங்களை வந்து பார்க்கலங்க. இதனால் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டு ஏதாவது ஒரு நல்ல அலாட்மெண்ட்டாக பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி கொடுக்கணுன்ட்டு இந்த ஊர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள், தன்னார்வ அமைப்புகள் நிவாரணங்களை வழங்கி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவை அறிந்து உதவ வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள், தொண்டு அமைப்புகளின் கோரிக்கையாக உள்ளது. பன்ருட்டி, அங்குச்செட்டிப்பாளையம், உள்மருவாய், மருவாய், ஓனாங்குப்பம், பெரியப்பட்டு இதெல்லாம் வந்து சென்று பார்த்தோம். அப்படி பார்க்கையில் அவங்க வந்து சொன்ன இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கூரை வீடுகள், முக்கியம் கூரை வீடுகள் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு போச்சு. அதுக்கு வந்து ஒரு தார்பாய், அதுக்கப்புறம் ஒரு அரிசி, மல்லிகை ஜாமான் பொருட்கள், எண்ணெய், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அந்தந்த கிராமங்கள், நிறைய கிராமங்களை போய் ஃபஸ்ட்டு சந்தித்தோம். அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அது நல்லா இருக்காது. அதனால் போய் நாங்கள் 2-3 நாளாக போய் ஃபஸ்ட்டு மக்கள் அனலைஸ் பண்ண அவங்களுக்கு என்னென்ன தேவைலான்ட்டு பார்த்தோம். அந்த தேவைகளின் அடிப்படையில் நாங்கள் இப்போ 1000 பேருக்கு 1000 குடும்பத்துக்கு சேராப்பில் மளிகை ஜாமான்கள், தார்பாய், நிறைய பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறோம். தீபாவளிக்கு முன்னாடி இருந்தே மழை ஆரம்பித்ததுனால எங்களால் வேலைக்கும் போக முடியல, எங்களால் சம்பாதிக்க முடியல. அதனால் எங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது மாதிரி கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ எங்களுக்கு வந்து சாப்பாடு சமைக்கிறதுக்கு மாதிரி பொருட்கள் கொடுங்க. நீங்கள் சாப்பாடாக செஞ்சு கொண்டாந்து கொடுக்குறீங்க, அதை விட எங்களுக்கு சாப்பாடு சமைக்கிற மாதிரி பொருட்களை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தமிழக அரசு தற்போது செய்து வரும் நிவாரணப் பணிகளை மேலும் தீவிரப்படுத்துவதோடு வீடுகள், உடைமைகள், விளைநிலங்கள், சாகுபடி பயிர்கள் ஆகியவற்றின் இழப்பை முறையாக மதிப்பிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த கடலூர் மாவட்ட மக்களின் கோரிக்கையாகும். புதிய தலைமுறைக்காக கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதர்.